நேர்ல நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே, எனக்கு நாங்க பண்ற ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணாதான் நாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். நேர்ல இப்ப நிறைய வீடியோஸ் நானும் டாக்டர் உங்களுக்காக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பட் ஒவ்வொரு வீடியோ பார்த்து எவ்வளவு பேர் தெரிஞ்சிருக்கீங்க, இல்ல திருந்தாம எவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படின்ட்டு அதுவும் கமெண்ட்ல போடுங்க. நிறைய பேர் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் ஆச்சுன்னா நிஜமா உங்களுக்காக ஸ்பெஷல் வீடியோ பண்ணா நேர்களே. ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னாக்கா அப்படியே ஷாக் ஆகி நிக்காதீங்க, ஓகேவா? அப்படி கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா கிடையாது. இன்னும் அதிகமா உங்களுக்கு தேவையான டாக்டரை இன்னும் மேலும் மேலும் நீங்க திருந்தணும். அது நிறைய பேர் திருந்தாமலே இருக்காங்க. ஆனா திருந்திட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, அது ஓகே, சந்தோஷம். ஆனா இன்னும் எவ்வளவு பேர் திருந்தாம இருக்குன்னு அதுவும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்க ஒவ்வொரு வீடியோவும் போடுறீங்க இல்லைங்களா? அப்ப நம்ம நேயர்கள் நிறைய கமெண்ட் போடுறாங்களா, அதான் சொல்றீங்க. தப்பா போடுறவங்க அவங்க முட்டாளுங்க. நிச்சயமா கரெக்டா ஒரு ஜென்யூனா யோசிக்கிறவங்க யாரும் போட மாட்டாங்க. சகானாவுடைய ஃபீலிங்க நான் சொல்லிடுறேன். அந்த அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. என்ன டாக்டர் அழுகுட்டாரு மழக்கலே. ஆனந்த கண்ணீர். ஏன்னா உங்களுக்காக நான் பேச வச்சு என்ன தலையணை மந்திரம் டாக்டர் பயணி 2 சேனலுமே நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறோம். என்னைக்காவது இளைஞர்கள் கெட்டு போகணும் அப்படின்னு நாங்க பேசி பார்த்திருக்கீங்களா? இல்ல கெட்டு போகணும் அப்படின்ட்டு உங்களுக்கு எதனா சொல்லிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேசிட்டு பார்த்திருக்கீங்களா? இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க கமெண்ட்ல விமர்சனங்கள் தவறா இருக்கு. அது தப்பு. அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துல அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. நான் சகானா ஒரு தங்கச்சி மாதிரி தான், ஒரு சிஸ்டர் மாதிரி தான் இப்ப நேர்களை சொல்றேன். தவறான ஒரு நோக்கத்தோட நாங்க 2 பேரும் இந்த ப்ரோக்ராம் பண்றதில்ல, ஓகேங்களா? எனக்கு அவங்க சிஸ்டர். இப்போ நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான், உங்க ஃபேமிலி நல்லா இருந்தால் அட்வைஸ் பண்றேன். நான் பல வருஷமா அந்த யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்கேன், பல வருஷமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், திருந்துங்கப்பான்னு. ஒருத்தவங்க கூட திருந்தவே மாட்டேன்றீங்க. திருந்தவங்களும் இருக்கீங்க. திருந்தவங்க என்ன சொல்றீங்க? சார் நீங்க நல்லவர், நீங்க சொல்ற பேசி கேட்டான், இப்போ நான் கை பழக்கம் பண்றது இல்லை, நான் குடிக்கிறது இல்லை, என் பொண்டாட்டி துரோகம் பண்றது இல்லைன்னு சொல்றீங்க. இது கேட்கும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா நிறைய பேர் கமெண்ட்ல தவறா போறீங்க. தயவுசெய்து வேண்டாம். ப்ரோக்ராம் பாருங்க, நல்ல செய்தி சொல்றோம், நல்ல நோக்கத்தோட தான் இந்த சேனல் நடத்துறோம். அப்படின்னும் போது நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இது மாதிரி பரவாயில்ல, இது மாதிரி நேயர்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க 4 நண்பர்களுக்கு சொல்லணும், நீங்க 4 ஃப்ரெண்டுகிட்ட சொல்லணும், அவங்க 4 பேர் சொல்லுவாங்க. அப்போ அவன் திருந்தி அவன் வாழ்க்கையில் நல்லா இருப்பான். இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறேன். கமெண்ட் போடுங்க, நோயை பற்றி கேளுங்க, டிசீஸ் என்ன பற்றி கேளுங்க, இது என்ன சொல்யூஷன் பற்றி கேளுங்க. இதெல்லாம் நியாயமான கோரிக்கை. சும்மா கமெண்டில் 2 பேரையும் வச்சு விமர்சனம்ன்றது வேண்டாம். ஏன்னா இது நான் அவேர்னஸ் தான் பண்ணுறோம். இந்த பாப்பா மூலிமா ஒரு அவேர்னஸ். இந்த பாப்பா என்ன கேள்வி கேட்குது, அதுக்கு உண்டான பதில் சொல்கிறேன். இது உங்களுக்கு மனசில் பதிய வச்சு நீங்கள் இதுக்கு மேலே போடுற கமெண்டுகள் உங்களுடைய அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் ஏதாவது நோயோடு இருப்பாங்க, அவங்களுக்கு இது ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கலாம், எப்படி செய்யலாம் அப்படின்றத மட்டும் கேளுங்க தயவுசெய்து. இது எங்களுடைய சொந்த அட்வைஸு. இந்த அட்வைஸை கேட்டு நடந்துங்க. அடுத்து இப்போ ப்ரோக்ராம் பற்றி கேள்வி கேட்க போகிறாங்க. அதாவது கமெண்ட் போடுறது தப்பு கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் போடுங்க. எங்களை பற்றி பேசி உங்களோட டைம் நீங்கள் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறீங்க. இல்லை சார், நிறைய பேர் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், நான் சிஸ்டர் சொல்லிட்டேன். எங்கள் சகானா என்னுடைய சிஸ்டர். அதால நீங்க தவறா எதுவும் நினைக்க வேண்டாம், தவறாவும் போடாதீங்க சார். அது சில பேருங்க இதுக்குன்னே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேர் இதுக்குன்னே இருக்காங்க. இந்த மாதிரி என்ன வரும் வீடியோஸ், இது நம்மளுக்குன்னு கிடையாது. ஸோ நிறைய நிறைய ப்ரோக்ராமுக்கு இந்த மாதிரி போட்டுட்டே தான் இருக்காங்க. அவங்களாம் வேலை வெட்டி இல்லாதவங்க மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. என்ன சொல்றாங்க, எங்க ப்ரோக்ராம்ல மட்டும் இல்ல, ஆமா நிறைய ப்ரோக்ராம் தப்பா போறீங்க. அது மாதிரி வேண்டாம். அதாவது ஒருத்தர் சொல்லுவாங்கன்னா அவங்க அட்வைஸ் எதுக்கு, நல்லா இருக்கணும் தான். நீங்களாம் நல்லா இருக்கணும், நாங்க இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். இப்போ என்னுடைய சிகிச்சையில் குழந்தை பிறந்தவங்க, குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறந்திருக்கு. அவங்க லைஃப்பில் அவ்வளோ சந்தோஷம். 10 வருஷம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை பிறகுது அப்படின்னா அது பெரிய கிஃப்ட் அவங்களுக்கு. ஏன்னா நேச்சுரலாக நான் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்டோ மற்றபடி IVF, IUI எதுவுமே இல்லை, நேச்சுரலாக கொடுத்து அவங்க சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்களுக்கு ஆண்மை இல்லை, உயிரணுக்கள் இல்லை, உறுப்பு சின்னதாக இருக்குது, விரைப்புத்தன்மை இல்லை, வீரியம் இல்லை, கொண்டாடிட்டு படுக்க முடியல, இது மாதிரிலாம் நாங்கள் மருந்து மாத்திரை கொடுத்து அவங்கள வாழ வைக்கிறோம். ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த ஒரு ப்ரோக்ராம் எங்களுது. எவ்வளோ டேப்லெட் இயற்கை முறையில் கொடுக்குறேன், நேச்சுரல் மெடிசன் கொடுக்குறேன், கேப்சூலை பற்றி சொல்லியிருக்கேன், ஆயிலை பற்றி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் அந்த ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் இது பெரிய ஒரு சந்தோஷப்படுமே தவிர நீங்கள் எங்களை ஒரு விமர்சனமாக எடுத்து பேசாதீங்க. இது ஒரு அட்வைஸாக நான் டாக்டர்னு மட்டும் சொல்கிறேன். பட் இன்னும் திருந்தாதங்க திருந்துங்க, இன்னும் பார்க்காதங்க
நீங்கள் பார்த்துங்க வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. 7200972006 இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். மறக்காம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, பெல் அமுக்குங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.